ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். காக்டெயில் வந்து ஒரு பேட் எப்படி 100 பேட் ஆக்குறது அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. காக்டெயில் பேட்ஸுங்களை பொறுத்தவரைக்கும் ரொம்பவே வந்து சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நம்ம கூட ஃப்ரெண்ட்லியாக பழகுறது. இதை வந்து எப்படி நீங்கள் வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும், எப்படி வந்து உங்களுக்கு ஒரு ஃபார்மை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம், ஒரு பேராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபார்ம் வச்சுருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இதுக்கான சில விஷயங்களை பார்க்கலாம். முதல்ல வந்து நீங்கள் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம பேட்ஸை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு வந்து கொடுப்போம். சரியா? முதல்ல காக்டெயிலை பொறுத்த வரைக்கும் பேர் செலெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மேல் ஃபீமேல் வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அது கரெக்டாக அமைஞ்சிட்டாலே மற்ற எல்லாமே சரியாக முடிஞ்சிடும். ஸோ வந்து மேல் ஃபீமேலை பொறுத்த வரைக்கும் மேலுக்கு சில அறிகுறிகள் இருக்குது, ஃபீமேலுக்கு சில அறிகுறிகள் இருக்குது. டிஎன்ஏ போட்டும் பார்க்கலாம், இல்லை சில விஷயங்கள் இருக்குது, அதை வச்சு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேவா? நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் வளர்க்க போகிறீங்கன்னா வந்து கிரேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த இதுலேருந்து வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் சரியான முறையில் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். அதை வந்து நீங்கள் கரெக்டாக மேல் ஃபீமேல் பிரித்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய வேலையை முடிஞ்ச மாதிரி தான். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது, பேடை வாங்கிட்டு வந்த உடனே வாங்குறதுல முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து எங்கே வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? ஒரு பெட் ஷாப்பில் போய் நீங்கள் வாங்க போகிறீங்களா, இல்லை ஒரு ஃபார்ம் கிட்டேருந்து நீங்கள் வாங்க போகிறீங்களா, இல்லை உங்கள் தெரிஞ்ச நண்பர்கள்ட்டேருந்து நீங்கள் பார்த்து பழகுன ஒரு பேடை போய் வாங்க போகிறீங்களா அப்படிங்கிறது முக்கியமானது இருக்குது. ஸோ அதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்கள் போய் வாங்கணும். இப்போ வந்து நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் நண்பர்கிட்டேருந்தே நீங்கள் வந்து வாங்கிட்டீங்க, இல்லை ஒரு ஃபார்ம்லேருந்தே வாங்கிட்டீங்கன்னா, வாங்கிட்டு வந்த முதல் நாளே நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கேஜில் போட்டுட்டு அவங்களுக்கு வந்து தண்ணி தீனி ஃபுல்லாக வச்சிடணும். தண்ணி தீனி வச்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியது, டெட்ராசைக்ளின் அப்படின்னு ஒரு டேப்லெட் ஒன்று விற்கிது. இது வந்து பேட்ஸுங்களுக்காகவே வந்து சிறப்பாக செய்யப்பட்டது. அந்த டேப்லெட்டில் வந்து ஒரு டேப்லெட் வந்து நீங்கள் போட்டால் போதும். அது வந்து கொஞ்சம் புது இடம் நம்மளுக்கு செட் ஆகிறதுக்கு நல்லாயிருக்கும். டெட்ராசைக்ளின் டேப்லெட் போட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு, சூரியகாந்தி விதை கொடுக்கலாம், சோளம் கொடுக்கலாம், திணை, மிக்சடு சீடு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொடுக்கலாம் நீங்கள் அவங்களுக்கு. இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் எடுத்தவொடனே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, உடனே இந்த மாதிரி பாட்டு கட்டிடுறது. ஸோ பாட்டு மட்டும் வந்து பாட்டோ பாக்ஸோ நீங்கள் வந்து உடனே கட்டிடாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேடுங்களை வந்து உங்ககிட்ட ஒரு வாரம் ஃப்ரீயாக பழக விடணும். பழக விட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து ப்ரீடிங் வந்து கரெக்டாக நடக்குதா இல்லையா நீங்கள் வந்து செக் பண்ண முடியும். அவங்க வந்து மேட்டிங் ஆகுறதுக்குமே வந்து நீங்கள் பாக்ஸ் வச்சா தான் மேட்டிங் ஆவாங்க. அதுக்காக நீங்கள் பாக்ஸோ பாட்டோ உடனே வச்சிடக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள ஒரு வாரம் ஃப்ரீயாக உங்க கூட வந்து அட்டாச்மெண்ட்டாக பழக வைக்கணும். அப்போ தான் உங்ககிட்ட இருக்கிற பயம் அவங்களுக்கு போகும். பயம் போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க 2 பேர் வந்து கொஞ்சிக்குவாங்க. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு மேலும் ஃபீமேலும் வந்து ஃபுட்டு தீனி மாற்றிக்கும், இந்த மாதிரி எல்லாம் சிம்டம்ஸ் வந்து இருக்கும். அப்போ வந்து அவங்க ப்ரீடிங் தயாராக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அந்த டைமில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பாக்ஸோ இல்லை பானையோ வச்சு அவங்க 2 பேரும் நல்லா மேட்டிங் ஆகி உங்களுக்கு வந்து சிறந்த எக்ஸை வந்து கொடுப்பாங்க, நல்லா சிக்ஸை வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் உண்டு. நீங்கள் பாக்ஸு இல்லை பாட்டு ஏதாவது ஒன்று மாட்டினதுக்கப்புறம் அவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து உள்ளே போகிறாங்களா இல்லையா, ரெண்டுமே வந்து நல்லா மேட்டிங் ஆகுதா, நல்லா வந்து நல்ல முறையில் வந்து உள்ளே போய் எக் வைக்கிறாங்களா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். அதுக்கு சில சப்ளிமெண்ட்லாம் இருக்குது. அதுவும் வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதுவும் வந்து வாட்ச் பண்ணாதவங்க பார்த்துங்க. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல்னு சில ஐட்டம்ஸ் இருக்குது. பெட் ஷாப்பில் போய் கேட்டிங்கனாலே தெரியும். பாட்டுக்குள்ளே நீங்கள் வந்து போட வேண்டியது மரத்தூள் போடலாம், அப்புறம் வந்து வைக்கோல் போடலாம். கூலிங் கிளைமேட்டில் வந்து வைக்கோல் யூஸ் பண்ணுங்கள். வெயில் டைமில் வந்து போடாதீங்க, முட்டை அவிஞ்சு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து கூலிங் டைமில் மட்டும் வைக்கோல் யூஸ் பண்ணுங்கள். சிக்கு இறங்கினதுக்கப்புறம் சில மெயின்டெனன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். முக்கியமான தகவல், நீங்கள் வந்து உங்களுடைய கேஜை எங்கே வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கு ப்ரீடிங் ரிசல்ட் நல்லா வரும். அதிகமாக சின்ன பசங்க இருக்கிற இடத்துல, அதே மாதிரி மனிதர்கள் நடமாடுற இடத்துல எங்கேயுமே வைக்காதீங்க. உங்களுக்கு வந்து மொட்டை மாடி இருந்துச்சுன்னா அங்கே வைங்க, இல்லைனா வந்து தனியாக ஒரு ரூம் மாதிரி இருந்துச்சுன்னா அங்கே வச்சு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல், பேர்டுங்க நம்மளை பார்த்து பயப்படக்கூடாது, எந்த டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. பூனை, நாய், இந்த மாதிரி எலித்துளைகள்லாம் இல்லாத இடமா பார்த்து நல்ல இடமா சேஃப்டியாக வைங்க. அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஒன்ஸ் ஒரு டைம் வந்து பயந்துருச்சு ஒரு பேர்டு அப்படின்னா, அடுத்து வந்து லைஃப் டைம் அது வந்து ப்ரீட் ஆகாது. அதுலேருந்து வெளியே வரதுக்கு அதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் அந்த சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணியே ஆகணும். ஏதோ நம்ம பேடை வாங்கிட்டு வந்துட்டோம், உள்ளே போட்டோம், நம்மளுக்கு முட்டை போட்டுரும், நம்ம குஞ்சு பொறிச்சு நம்ம விற்றுடலாம், நல்லா சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும் இருக்காதீங்க. நல்லா அதுக்கு ஆரோக்கியமான தீவனம் கொடுங்க. பேர்ட்ஸுங்களை நம்ம எந்த அளவுக்கு கவனிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக ரிசல்ட்டை கொடுக்கும். எப்போவுமே வந்து நம்ம எப்படி ஒரு வாயில்லா ஜீவனை தயாரித்து நம்ம வந்து நல்லா அவங்கள பார்த்துக்கிறோமோ, அதே மாதிரி நம்மளை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ அதுக்கு வந்து பொறுமை ரொம்ப முக்கியம்.
எடுத்துகிட்டு வந்து போட்ட உடனே செட் ஆகும்லாம் சொல்ல முடியாது. கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக ரொம்ப டைம் எடுக்காதீங்க. நல்ல ஒரு அடல்ட் பேராக இருந்துச்சு அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10 நாளுக்குள்ளே வந்து எக் வச்சுருவாங்க. அதனால் அது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் பானை கட்டினோடனே உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போயிடும். அது வந்து முட்டை வைக்க போதா இல்லையா அப்படிங்கிறது, இல்லை சும்மா சுற்றுதாங்க தெரிஞ்சிடும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணி இந்த வீடியோவில் நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் மறந்துட்டேன் இல்லை மிஸ் பண்ணிட்டேன்னா வந்து கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அதை பற்றி அடுத்த வீடியோவில் நான் போடுறேன். நன்றி.